வணக்கம். சமீப காலமா என்னன்னு தெரியல, முருகன பற்றி சிவபெருமான் வடநாட்டுல தானே இமயமலையில இருக்காரு அப்படிங்கிறத பத்தி, இதெல்லாம் பத்தி நெறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. கடவுள வணங்கணும், எங்க இருந்தாலும் வணங்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம்ங்கிறது நம்முடைய நாட்டுல கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா. இன்றைக்கு கேரளாவுல கொண்டாடப்படுது. நம்ம மாக்கோலம் போட்டா, அவங்க பூக்கோலம் போடுறாங்க. நல்லா தான் இருக்குது. அந்த மாபலி சக்கரவர்த்தி வந்த கதைய சொல்றாங்க. ஆனா, அது நம்ம நாட்டு திருவிழாவா தான் இருந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, நம்முடைய திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் பதிகத்தில பாடுறப்ப, பூம்பாவை எழுப்புறதுக்காக, "நீ இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே" அப்படிங்கிறதுக்காக, "திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய்" அப்படிங்கிறார். திருவோணத்தான் அப்படின்னே இறைவன நாம வணங்கி துதிக்கிறோம். அதாவது 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அடைமொழி உண்டு. ஒண்ணு திருவோணம், அது திருமாலுக்குரியது. திரு ஆதிரை, அது சிவபெருமானுக்குரியது. ஆதிரையான் ஒரு பேர் இருக்கு. இப்ப சிவபெருமான் இமயமலையில் தானே இருக்காரு. அவரு அங்க இருக்கிறனால, அவரு அங்க தானே நெற்றிக்கண்ண திறந்துக்கணும் அப்படின்னு. இந்த இதுகளே வேணாங்க. என்ன அப்படின்னா, இப்ப சரவண பொய்கை நம்ம ஊர்ல இருக்குது. திருப்பரங்குன்றத்தில தான் இருக்குது. இந்த சரவண பொய்கையில தான் அந்த நெற்றிக்கல்ல திறந்த பொறிகள் விழுந்து, அது 6 முகமாக சேர்க்கப்பட்டதாக பார்க்குறோம். தாமரை மலர்ல கார்த்திகை பெண்கள் சேர்க்கிறதா பார்க்குறோம். சொந்தம் கொண்டாடுறதுக்காக இல்லைங்க. "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு" நம்ம சொல்றோம்னா, இறைவன் தென்னாட்டினுடைய மக்களின் மனதை எப்படி கவர்ந்திருக்கிறான்? குறிப்பாக சிவபெருமான் எப்படி கவர்ந்திருக்கிறார்? முத்தமிழ்ச் சங்கத்தினுடைய மூத்த தலைவராக, முதல் தலைவராக இருந்தவரே சிவபெருமான் தான்ங்கிறாங்க. "கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடமர்ந்து பன்னுறத் தெளிந்து ஆய்ந்தது இப்பசுந்தமிழ்ன்னு" திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்றார். இன்னொன்னு, தமிழ்நாடு பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவார மூவரும் மற்றவர்களும் போயி அ சிவபெருமான் இருக்கிற இடங்கள்ல பாடல் பெற்ற தலங்களாக அத மாற்றி நெறைய பாடியிருக்கிறாங்க. பித்தா பிறை சூடி பெருமானே. இப்படி வைங்களேன், 64 திருவிளையாடல்கள் சிவபெருமான் பண்ணார்ன்னா, அந்த திருவிளையாடல்கள்ல பெரும்பான்மை நடந்த இடம் மதுரை தானங்க. பிட்டுக்கு மண் சுமந்தது இங்க தானே. தருமிக்கு பொற்கிழி வணங்குனது இங்க தானே. அப்ப முருகப்பெருமான் அங்க வந்தாருங்கிறாங்க, சிவபெருமான் அங்க இருந்தாருங்கிறாங்க. அங்க இருந்தா அவங்களுக்கு அந்த பேரு. இங்க வர்றபோது அவர்களுடைய பேர் என்ன? இப்ப திருப்பெருந்துறை போய் பாருங்க. "திருப்பெருந்துறை மன்னா" அப்படின்னே சிவபெருமான சொல்லுவாரு திருவாசகத்தை எழுதிய மாணிக்கவாசக பெருமான். உத்தரகோசமங்கை கடற்கரைக்கு அருகில கொஞ்சம் தூரத்தில இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஒரு மரகத நடராஜர் இருக்கிறத பார்க்குறோம். மரகத லிங்கங்கள் இருக்கிற இடத்த பார்க்குறோம். அப்ப சிவபெருமான், முருகப்பெருமான், பராசக்தி, விநாயகப் பெருமான் இவர்கள் எல்லாரும் நாம வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு நம்மவர்கள். இப்ப நீங்க வெளிநாட்டுல யாராவது பார்த்த உடனே, "எந்த ஊருன்னு?" கேட்பேன் நானு. சொன்ன உடனே, "அப்படியா? எங்க ஊரா நீங்க?" அப்படின்னு ஒரு பாசம் வரும். ஐம்பூதங்களில் இறைவன் உள்ளான் நமக்கு தெரியுங்க. இருந்தாலும் ஏன் சில இடங்கள நோக்கி போறோம்? அங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் தான். இறைவன் வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோனாகி யானனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனேன்னு மணிவாசகர் சொல்றார்ன்னா, அவன் எல்லாமுமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். இங்குதான் இருக்கிறான், அங்குதான் இருக்கிறான்னு நம்ம நினைக்க வேண்டாம். எங்கும் இருக்கின்ற பரம்பொருள். அதுதான் இறைவனுடைய "அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு" தாய்மான சுவாமிகள் சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய பூமி. "சிவன் உய்யக் கொள்கின்ற வாரென்று நோக்கி" அதான் சொல்றாங்க. எம்பெருமான் போற இடம் இந்த இடம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய பகுதியை சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த இந்த மாதிரியான நமக்கு கடவுளை பற்றிய சிந்தனையும், அவர் இங்கு இருப்பாரா, அங்கு இருப்பாரா என்ற எண்ணங்களும் வருவதைக் காட்டிலும், மனதை ஒருங்குபடுத்தி இறைவனை வணங்கினால், நம்பினால் நமக்கான அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடருவோம்.
கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சிவன் பெரிய கடவுளா, திருமால் பெரிய கடவுளா, அவர் பெரிய கடவுளா, அந்த சண்டையெல்லாம் வேண்டியதில்லை. ராமாயணத்தை எழுதிய கம்பரே சொல்லுகிற போது எந்த கடவுளையும் சொல்லாத அளவுக்கு, எப்படி திருக்குறளில் கடவுளுடைய திருவடிகள் மட்டும் சொல்லப்படும், திருமுகம் காட்டப்படாது. அதுபோல் எங்கும் நிறைந்த பரம்பொருளை, எம்பெருமானை, சிவபெருமானை, தென்னாடுடைய சிவனை நாம் போற்றுவோம். முருகப்பெருமான் அவருடைய பிள்ளை என்பதும் நெற்றிக்கண்ணில் தோன்றினார் என்பதையும் நாம் ஏற்போம். அது நம்முடைய சரவணப்பொய்கையில் நிகழ்ந்தது என்று சொல்லுகிற போது இன்னும் நமக்கு பெருமையாக இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.